குட் ஈவினிங். சொல்லுங்களேன், அரவிந்த கிளாஸுக்கு போடுறதுக்கான காரணம் என்னவா இருந்தது? அபிஷேக் வந்து அதுக்கு முன்ன பிடிவாது அதிகமா சுறுசுறுப்பு கிடையாதுங்க. சுறுசுறுப்பு இல்லாம இருந்தா ஆக்டிவ் இல்ல, ஆக்டிவே கிடையாது. ஸ்கூல்ல இருந்து வந்து சோர்ந்து போயிடுவானா? கொஞ்சம் பிரெயின் ஆக்டிவிட்டி கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு அதுதான் கிளாஸுக்கு போடுறதுக்கான. கிளாஸ்ல கொஞ்சம் வாலத்தனமாலாம் இருந்தா, ஸ்லோ லேர்னிங் இருந்தது, பேசிட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணாம இருக்கிறது, கிளாஸ்ல அட்டென்டிவா இருக்க மாட்டா, தொடர்ந்து பேசிட்டு அது மாதிரி எல்லாம் இருந்தா. அதாவது ஒரு இடத்துல வந்து அந்த விஷயத்துக்கு மேல ஒரு இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அவனால. ஸ்டடீஸ்லயே ஆகட்டும் இல்ல விளையாட்டுலயே ஆகட்டும். ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அது வந்து ஸ்பெஷலா சஞ்சு தெரியணும்ன்றது வந்து எங்களோட ஆசை. வாவ், இது பேரண்ட்ஸுக்கான ஒரு இது ஏன்னு கேட்டீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட் இருந்தா என் குழந்தை அதுல வந்து தனித்துவம் மிக்கவனா தெரியணும் அப்படிங்கிற ஒரு நீடு தான் அந்த அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்டடீஸ்லயும் கொஞ்சம் நல்லா முன்னேற்றம் நல்லா தெரியுது. போட்டு எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சது? 1 வீக் 2 வீக்ஸ்லயே வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்ச உடனே தான் அந்த ஒரு 3 மந்த்க்கு அப்புறம் தான் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. 3 months அது கிட்டத்தட்ட ஒரு 3 months ஆச்சுங்க. 3 months ஆச்சு. ஓகே, முறையா நீங்க பார்த்த மாற்றம் என்ன? அதுக்கு முன்ன வந்து தானா புக் எடுத்து படிக்கிறது அதெல்லாம் கிடையாது. தானா புக் எடுத்தெல்லாம் படிக்க மாட்டேன். அப்படி முதல்ல புக் எடுத்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். சீக்கிரமா கிராஸ்ப் பண்ணிட்டான். ரீடிங் பண்ணும்போது அந்த क्वेश्चंस எல்லாம் மெமரி பண்ணும்போது குயிக்கா பண்ண ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் வந்து அவனே வந்து வாண்டடா வந்து இப்போ வந்து ஜாஸ்தி வந்து எதுவும் பேச மாட்டான். ஜாஸ்தி பேசுவான். அவனே வந்து ஏதோ பேசினா வந்து மத்தவங்க தப்பா நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஃபியர், ஒரு பயம் இருக்கும் அவனுக்குள்ள. அந்த பயம் இப்ப கிடையாது. எதை திங்க் பண்றானோ அதை சொல்லிடுவான். அவன் தைரியமா இருக்கான். நிறைய டெக்னிக்கல் லெவல்ல வந்து நல்லா நிறைய இம்ப்ரூவ் தெரியுது எனக்கு. முதல் முறையான்றது அந்த கான்சென்ட்ரேஷன் தான். சோ இதுதான் முதல் முறையா நீங்க பார்த்த மாற்றம். சோ பிஹேவியர் சைடுல உங்களுக்கு சேஞ்ச் அதிகமா தெரிஞ்சதா இல்ல அகாடமிக் சைடுல தெரிஞ்சதா? பிஹேவியர்ஸ்ல தெரிஞ்சது. ரெண்டுலயுமே இருக்கு. கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சான். ஸ்டடில கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட். சோ வேற என்ன மாற்றம்? நிறைய நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருப்போம் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் சிந்திக்கிறாங்க. வாவ், நிறைய சிந்தனை அதிகமா இருக்குது. வெரி குட். சின்னது கூட பெருசா சிந்திக்கிறான். வெரி அவளா கிளம்புறது, அவளா குளிக்கிறது, ஓகே, அதெல்லாம் பண்றது. சோ அவளோட வேலையை அவளே பண்ணிக்கிறா. ஸ்டடீஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்னென்ன விஷயத்துல சொல்லுங்க? முதல்ல வந்து நான் வந்து படிக்க வைக்கணும் ஒரு 1 hour ஆகும். அவனை உட்கார வச்சு படிக்கணும். படிடா. என்ன ஸ்டாண்டர்ட்? செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, கூட நீங்க தான் உட்காருவீங்களா படிக்கிறதுக்கு? இப்போ எப்படின்னா மம்மி கொஞ்ச நேரம் தான் மம்மி, நான் படிச்சுட்டேன் மம்மி, எழுந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் மம்மி, எக்ஸசைஸ் பண்ணா எனக்கு நல்லா ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் கேக்குறேன் அதே அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து படிக்கிறது நிறைய நேரம் உட்காந்து படிக்கிறதுனாலதான் குழந்தைகளுக்கு வந்து அந்த படிப்பு மேல ஆர்வமே இல்லாம போயிருது. சோ கொஞ்ச நேரமா படிக்கணும். படிக்கிற விஷயங்கள் அத்தனையும் வந்து மெமரியில இருக்கணும். எப்ப கேட்டாலும் திருப்பி படிக்காம அது வந்து எழுத முடியணும். அதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் பேட்டர்னா இருக்க முடியும். சோ குழந்தைங்க வந்து நிறைய நேரம் உட்காந்து படிக்க வேண்டாங்கிறதா வந்து திரும்ப நான் பல பேரண்ட்ஸ் மூலமா நான் விட்னஸ் பண்ண வச்சிட்டு இருக்கேன். ஓகே, இல்ல அவங்க சொன்னது ஸ்டடீஸ்ல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. பட் பிஹேவியர்ஸ்லயும் வந்து அவனாவே சொல்லுவான், நான் அதுக்கு கோவப்பட மாட்டேன், இப்ப கண்ட்ரோல் பண்றேன் சொல்லிட்டு கண்ட்ரோல் ஆயிட்டு அப்புறம் அவனே சொல்லுவான், நான் இதை பாருங்க இது கண்ட்ரோலா இருக்கிறேன் பாருங்க, எனக்கு இது கோவம் வந்திருக்கும் ஆனா நான் வரல, கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஓகே, சோ அகாடமிக் மத்தவங்க கிட்ட பேசும்போது கூட அந்த ரெஸ்பெக்ட்டோட பேசுறது, வீட்ல வாழத்தன பண்ணாலும் மத்தவங்க கிட்ட ரெஸ்பெக்ட்டா பேசுறது. ஓகே, இதெல்லாம் டியானால தான் நடந்தது நம்புறீங்களா? இல்ல, அது ஒரு இம்ப்ரூவ் தெரியுது எனக்கு. உண்மையா தெரியுதா? இல்ல, இம்ப்ரூவ் கொஞ்சம் தெரியுது எனக்கு. இப்ப எழுதுறதும் சரி, வேகமா எழுதிட்டு மம்மி நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு போயிடுவான் அவன். மத்தபடி நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. டியாவோட கிளாஸ்ல இருக்கான். இப்போ அவனுக்கே வந்து அவனே நம்ம ஸ்பெஷல் அப்படின்னு அவனுக்கே மனசுல தோணுது. மம்மி என்ன கிளாஸ்ல சொல்றாங்க மம்மி இது செஞ்சு காட்டு அது செஞ்சு காட்டு. அது நம்ம புரிஞ்சுக்கிறதுனால முதல்லலாம் புரிஞ்சுக்காம விளையாட்டுத்தனமா இருப்பான். இப்ப கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் மெச்சூர்டா அந்த மாதிரி தெரியுது. ஹேண்ட் ரைட்டிங் இப்போ முந்திக்கு எவ்வளவு தேவலாம். மேம் சொன்னாங்க ஹேண்ட் ரைட்டிங் கூட நல்லா வரும் மேம், இங்க பண்ணி பண்ற சொன்னாங்க. நான் நம்பல ஃபர்ஸ்ட், இது எப்படி வெறும் எக்ஸசைஸ் தான் பண்றான், இது எப்படி ஹேண்ட் ரைட்டிங் படி நல்லா வரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பரவாயில்ல, இப்ப ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. சோ நீங்க சொல்லுங்களேன், நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரியான வகுப்புகளோட தேவை என்ன? கண்டிப்பா தேவைங்க மேம். இப்போ வந்து எப்பயுமே படிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. படிச்சுக்கிட்டே இருந்தா பசங்களோட மைண்டே வந்து வேறவா மாறிடும். ஜஸ்ட் ஒரு 1 hour படிக்கிறத ஒரு 1/2 hour கம்மி பண்ணிக்கணும். 1/2 hour படிச்சுட்டு நீ போய் விளையாடலாம் ஜாலியா. அவங்க இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம வேற எப்படி என்ஜாய் பண்ண போறாங்க? இப்ப பார்த்தாலும் படின்னு சொல்றது. இப்ப இந்த கான்சென்ட்ரேட் லெவல் ஏறிச்சுன்னா
கொஞ்ச நேரம் படிக்க போறாங்க, அப்புறம் அவங்க போய் விளையாட போறாங்க. வெரி குட், என்னை வெரி பொறுத்த குட் வரைக்கும் அனலைசேஷன் பேரண்ட்ஸ் சைடுல இருந்து.